நாங்கள் டாக்ஸ் ஆஃபீஸில் இரு இதயங்கள் ஒன்றிணைந்து கொண்டாட இந்த விசேஷமான திருநாள் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுடைய பழைய ஃப்ரெண்டாக உங்களை வாழ்த்துப்படியாக இன்னைக்கு எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய கிஃப்டெல்லாம் தந்து அவங்க இல்ல நீங்க சொல்லுங்க. உங்க தம்பிக்கு என்ன பேரு? எங்க இருக்கிறது? எங்க இருக்கு? இப்படி இத்தாலியில வெளிநாடு சொல்றீங்க. ஓகே, அப்ப உள்நாடு நீங்க கரைக்கிறது விளக்கு இல்ல. நான் சரிக்கு கரைங்க வாய்ப்பு ஏன் அப்படி சொல்றீங்க? உள்நாட்டுல நிறைய இதயங்கள் இருக்கிறாங்க. இந்த நல்ல விசேஷமான நாளில் உங்களை வாழ்த்துப்படியாக இவ்வளவு பேர் நாங்க வந்திருக்கிறோம். எவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்க. உள்நாட்டுல உங்களை லவ் பண்றவங்க ரொம்ப லவ் பண்றவங்க இங்க தான் இருக்காங்க. சொல்லுங்க, யார் இருக்காங்க? கிட்ட வச்சுக்கிறீங்க என்ன சொல்லுங்க. யாரு சொல்லுங்க. உள்நாட்டுல யாரா இருக்கும் பேர் சொல்லுங்க. உங்களோட உறவுகள் இருக்கலாம், யாரா இருக்கும். உங்களோட அப்பாவோட சொந்தமா இருக்கலாம், அம்மாவோட சொந்தமா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். வெளிநாட்டுக்கு போக வேண்டாம், உள்நாட்டிலே போக. யாரா இருக்கும்? நீங்க சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த திருநாளையே உங்களை வாழ்த்துப்படியாக அனுப்பியிருக்கிறாங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. இந்த மிக்கி அழுகுது. சரி, இப்ப நீங்க சொல்றதுக்கு முன்னா காசு 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 கொடுத்து அனுப்பி இருக்காங்க. சரியா? மிக்கி பறிச்சுட்டு ஓடிடுவா வைங்க. யாரும் சொல்லுங்க பாப்பா. நாங்க அதே தான் சொல்லிட்டேன். சரி, ஓகே. நாட்டுல தான் அனுப்பியிருக்காங்க. யாரா சுவீசில் இருந்து சொல்லி கற்றல இருந்து நான் தான் கனடாவில் இருந்து தங்கச்சி இல்ல, அஜந்தா தங்கச்சி சரி, கூட பெரியப்பாவை சொல்லி விடுங்க. சிவாவை சொல்லி விடுங்க. பிரான்ஸ்ல இருந்து சொல்ல மறந்துட்டேன். நீங்களும் அழகா இருக்கீங்க, போய்க்காதீங்க. அவங்க ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கீங்க. பெரியப்பாண்டு
பிரான்ஸ்ல இருந்து பிரான்ஸ்ல இருந்து சிவாவை சொல்லி போட்டோஸ் எல்லாம் போட்டு அனுப்பியிருக்காங்க. சரியா, நீங்க கிளியர் இல்லாத போட்டோவை கொடுத்தபடினால கொஞ்சம் சின்ன வாழ்க்கை நாங்க செய்ய வேண்டி வந்திருக்குது. நீங்க கொடுக்கும் போதே பெரிய போட்டோஸ் கொடுத்துருக்கா நாங்க பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்கோம். ஏன்னா கிளியர் இல்லை, அது அநியாயக்காரி கிளியர் இல்லாம அப்படி செஞ்சா அழகா இருக்காது. அதனால சரிதானே, நான் வாசிக்கிறேன். திருமண வாழ்த்து அஜெண்டா கிறிஸ்டிகா 4/9/2024. இல்லத்தில் இணைந்து துன்பத்தில் தோள் கொடுத்து கடமையில் கண்ணியமாயிருந்து பிடிவாத குணத்தையில் வென்று கொடுத்து காம்பத்திய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை உணர்ந்து மொத்தத்தில் குடும்பம் என்ற ஒன்றில் சங்கமம் ஆகி சிரிப்போடு வாழ்ந்து காட்டுங்கள். வாழ்க்கை சுமதி மச்சான் நந்தன் குடும்பம். அன்பான உறவுகள் எவ்வளவோ பேர் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்தை இவங்களால உங்களுக்கு செய்ய முடிஞ்சிச்சு. எவ்வளவோ உறவுகள் இருந்தாலும் இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை இவங்களால செய்ய முடிஞ்சது. ஏன்னு சொன்னா இது உலகம் ஃபுல்லா இது பார்க்கிற நிகழ்ச்சி. இந்த உலகமே பார்க்கும், உங்களையும் பார்க்கும், அவங்களையும் பார்க்கும், எங்களையும் பார்க்கும். அதனால நாங்களும் உங்களை வாழ்த்துகிறோம். டெலிவரி மூலம் பல்லாண்டு உங்களை வாழ்க்கை கூறாங்க. சந்தோஷமாகவும் ஒற்றுமையோடையும் விட்டு கொடுத்து வாழ்க்கையில் சிறப்போடு இன்று வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம். கடவுளை ஆசீர்வதிக்கிறார். நன்றி.